ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிட பட்டா திட்டம் அப்படின்ற ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு பொதுமக்களோட வசதிக்காக பத்திரப்பதிவு பண்ணுறப்பையே உடனுக்குடனேயாக பட்டா பெயர் மாற்றம் செய்யும் வசதியை இப்போ அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு நிமிட பட்டா திட்டத்தை தற்போது முழுமையாக விரிவாக்கம் செய்கிறபடி கிராமப்புறத்தில் இருக்க வீடு எல்லாமே பத்திரம் பதிவு செய்யும் போதே உடனுக்குட பட்டா வழங்கப்பட்டுருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து பட்டா பெயர் மாற்றம் செய்யும் பணி உடனுக்குடன் நடந்துக்கிட்டு இருக்கு. பத்திரம் நம்ம பதிஞ்சு முடித்தோடனே நம்ம பட்டா வாங்குறதுக்கு விஓ ஆஃபீஸு, தாசில்தாரு அப்படின்னு அலுவலகமாக நம்ம அலைய வேண்டிய நிலைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பொதுமக்களோட வசதிக்காக பத்திரம் முடிஞ்ச உடனே உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு வழங்குற ஒரு நிமிட பட்டா திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு, அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் எல்லாமே பத்திரம் பதியும் போதே பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு தருவதாக சொல்லியிருக்காங்க. முன்னதாக இந்த திட்டத்தில் கிராமம், அதாவது நத்தம் பட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டாக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ அந்த வகையில் பட்டா எல்லாமே அவங்களுக்கு ஆன்லைன்லேயே போட்டு விட்டுட்டாங்க. அதுக்காக அந்த பத்திரப்பதிவுத்துறை சர்வேரில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் கிராமங்களில் உள்ள வீடுகளை பத்திரப்பதிவு செய்யும்போது உடனுக்குட பெயர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டுப்பட்டு இல்லாமல் தனி பட்டாவோ இல்லை உங்களோட உட்பிரிவு நம்பர் மாற்ற வேண்டியது இல்லாமல் இருந்தாலோ பத்திரம் பதிஞ்ச உடனே பட்டா மாற்றம் செஞ்சுருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அதிகாரிகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அரசோட வருவாய்த்துறை கிராமப்புறங்களில் உள்ள நத்தம் குடியிருப்பு பட்டா விவரங்களை இப்போ பொதுமக்களுக்கு எளிமையாக பார்க்கும் வகையில் HTTP இ-சர்வீஸ் tn.government.in அது மட்டும் இல்லாமல் இ-சர்வீஸ் நியூ home.html அப்படின்ற இதில் இணையதளத்தில் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வகையில் நத்தம் பட்டா, அதாவது நத்தம் குடியிருப்பு பட்டா 317 தாலுக்காவில் 18 தாலுக்காலையும் முற்றிலுமாக நகர்ப்புறத்தில் உள்ள நிலையில் மீதமுள்ள 300 தாலுக்காவில் முதல் கட்டமாக 220 தாலுக்காவில் மட்டும் நத்தம் குடியிருப்பு பகுதியில் பட்டா விவரங்களை பார்வையிடும் வகையில் இந்த வசதியை நான் சொன்ன அந்த இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் பத்திரம் பதிவு செய்யும் போதே நீங்கள் பட்டா பெயர் மாற்றத்துக்கு தயாராக இருங்க. அதாவது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பத்திரம் பதியும் போதே அதோட அந்த பட்டா உரிமையாளர் பெயரில் தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்களோட பெயரில் அந்த பட்டா இல்லாட்டி முதல்ல நீங்கள் அவங்கள அந்த பட்டாவை மாற்றி தரப்படி சொல்லிடுங்க. அப்படி அவங்க பேரில் பட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் கிரையமோ ஏதோ ஒரு பத்திரம் மாற்றும் போது அப்படியே பெயர் மாற்றம் எளிதாக மாறிடும். அதாவது நீங்கள் பத்திர ஆஃபீஸில் பத்திரம் பதியும் போதே உங்களோட பட்டா பெயர் மாற்றம் எளிமையாக மாறிடும் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.